சோ ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் கல்யாணத்துக்கு எவ்வளவு ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கணும்? கேள்வி பிடிக்கலமா? சோ நம்மளோட நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா இது என்னோட क्वेश्चन இல்ல, என் ஃப்ரெண்ட் வந்து எப்ப பார்த்தாலும் என் क्वेश्चन இல்ல, ஃப்ரெண்ட் क्वेश्चन. கர்ப்பப்பை புற்றுநோய் வந்து அதிகமா எல்லாருக்கும் பரவிட்டு இருக்கு. சோ வந்து நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்ட்ரீம் லெவல்ல வந்து கர்ப்பப்பை புற்றுநோய் அப்படிங்கிறது வருது. சோ இதுக்கு என்ன சார் ரீசன்? கொஞ்சம் டீடைலா சொல்லலாமே சார். இந்த क्वेश्चनக்கு வரைக்கும் நம்ம கேக்குறது கரெக்ட்டா வந்து சரி சார். நிறைய பேர் வந்து நிறைய கேட்டுட்டு தான் சார் இருக்காங்க. நீங்க கரெக்ட்டா ப்ராப்பரா ஆன்சர் பண்ணிட்டு தானே சார் இருந்தீங்க. இன்னைக்கு என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? நான் சொல்லிட்டு நீ புரிஞ்சிக்க மாட்டேன் சார். நான் புரிஞ்சுக்கிறது சார், நேர்கள் புரிஞ்சுக்கிறாங்க. மாதவிடாய் வரணும், 30 நாளைக்கு ஒரு முறை வரணும், 29 நாளைக்கு ஒரு முறை வரணும். புரியுதா? தலையாட்டு கிடையாது. பராமரிப்பு இல்லாம நீங்க இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கும் கேன்சர் வரலாம். முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்களா? அப்புறம் என்ன சார் ஆகும்? அந்த கர்ப்பப்பையில புற்றுநோய் எல்லாம் வந்துச்சுன்னா வணக்கம், நான் உங்கள் லவ்லி ஆங்கர். நம்மளோட நிகழ்ச்சியின் ஹீரோ எப்போதும் போல மருத்துவர் பழனியா வந்துட்டாங்க. வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நேயர்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லிடலாமே. வணக்கம், சொல்லுங்க. என்ன சார், எப்போதும் போல நம்மளோட இன்னைக்கு ஒரு क्वेश्चन வந்திருக்கும். என்ன क्वेश्चन அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பெண்ணும் ஆணும் திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா எந்த மாதிரி ஏஜ் கேட்டகரியில, அதாவது அவங்களுக்குள்ள சார் எவ்வளவு அளவுக்கு ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கணும் அப்படிங்கறதா சார். சோ ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் கல்யாணத்துக்கு எவ்வளவு ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கணும்? கேள்வி பிடிக்கலமா? சரி சார், ஓகே. சோ நம்மளோட நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா இது என்னோட क्वेश्चन இல்ல, என் ஃப்ரெண்ட் வந்து எப்ப பார்த்தாலும் என் क्वेश्चन இல்ல, ஃப்ரெண்ட் क्वेश्चन. சார் அப்படி இல்ல சார், நேர்கள் கேக்குறது தானே சார் நான் உங்ககிட்ட கேட்கமா? நீ அத கேக்குற மாதிரி கேளுமா சார். எனக்கா எந்த டவுட் வரது சார், நேர்கள் கேக்குறது தானே சார் உங்ககிட்ட. எனக்கு பிடிச்சதா நான் பதில் சொல்லுவேன் சார். சரி சார், பெண்களுக்கு ஏற்படுற கருப்பை புற்றுநோய் அப்படிங்கிறது இப்ப கர்ப்பப்பை புற்றுநோய் வந்து அதிகமா எல்லாருக்கும் பரவிட்டு இருக்கு. சோ வந்து நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்ட்ரீம் லெவல்ல வந்து கர்ப்பப்பை புற்றுநோய் அப்படிங்கிறது வருது. சோ இதுக்கு என்ன சார் ரீசன்? சரி, மாறி இருக்கும். சரி, மாட முடியல. மாற்றிமா சார்? கரெக்டா தான் சார் இருக்கு. மாட்டிட்டா சொல்லு. இப்ப சொன்ன புரியல. கர்ப்பப்பை புற்றுநோய் அப்படிங்கிறது வந்து இப்ப நிறைய பேருக்கு பெண்களுக்கு வந்து இளம் வயதிலேயே வருது. சோ கர்ப்பப்பை புற்றுநோய் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணும்? என்ன காரணத்துக்காக அந்த மாதிரி கர்ப்பப்பை புற்றுநோய் வருது சார்? புற்றுநோய் வருமா சார்? நீங்க தான் சார் சொல்லணும். வருது அப்படிங்கறது அப்படி இல்ல. இப்ப ஏதாவது ஒண்ணு சொன்னாங்களா? நீ சொல்லுவியே, மாமலா சொல்லுவில்ல, நேயர்கள் கேட்டார்கள். சார் எனக்கு இது வரைக்கும் வந்தது இல்ல சார். எனக்கு இது வரைக்கும் வந்தது கிடையாது. யார் சொன்னது? நீ யார் சொன்ன? சார் இது வந்து நார்மலா கேள்வி கேக்குற क्वेश्चन சார். இது இதுல வந்தது சார். கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு வார்த்தை சொல்லுவில்லையா சார்? இந்த வாட்டி நான் அப்படி சொல்லல. நேயர்கள் கேட்டார்கள் அப்படிலாம் சொல்லுவீங்க சார். அப்படி இல்ல சார், இது கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் क्वेश्चन உங்ககிட்ட கமெண்ட்ல கிட்ட கேக்குறேன். ஆமா சார், கமெண்ட்ல இருக்கிறது சார். எப்பவுமே நம்மளோட நேயர்களுக்கு எல்லாருமே சொல்ற விஷயம் என்னன்னா சார், அதான் சார் கர்ப்பப்பை புற்றுநோய்னு ஒண்ணு வருது இல்லையா சார்? அதுக்கு என்ன காரணம், எதனால வருதுங்கிறது தான் சார் क्वेश्चन. கர்ப்பப்பை புற்றுநோய் வரும், பராமரிக்கலாம் வரும் சார். அத கொஞ்சம் டீடைலா சொல்லலாமே சார். என்ன நம்ம எப்பவுமே வந்து ஒரு क्वेश्चन முறை டீடைலா சொல்லிருந்தாங்க சார். இந்த क्वेश्चनக்கு வரைக்கும் நம்ம கேக்குறது கரெக்ட்டா வந்து சரி சார். நிறைய பேர் வந்து நிறைய கேட்டுட்டு தான் சார் இருக்காங்க. நீங்க கரெக்ட்டா ப்ராப்பரா ஆன்சர் பண்ணிட்டு தானே சார் இருந்தீங்க. இன்னைக்கு என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் எவ்வளவு சொல்லியதான் இருக்கிறேன் சார். சொல்லிட்டு இருக்கு, நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்களா சார்? கேக்குறவங்களுக்கு தானே சார் நம்ம சொல்றோம். சில பேர் தான் கேக்குறாங்க, சில பேர் கேக்குறதே இல்ல சார். கேக்குறவங்களுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். சொல்லிடுறேன், கேக்குறாங்களான்னு கேட்டு நீ சொல்லு சார். கண்டிப்பா சார், நேர்கள் எல்லாம் கண்டிப்பா கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். கேக்குறவங்களுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிடணும்ல சார். கர்ப்பப்பையில புற்றுநோய் வருது இல்லையா? அந்த கர்ப்பப்பையில புற்றுநோய் ஏன் வருது அப்படின்னா, பராமரிப்பு. பெண்களுக்கு மாதவிடாய் என்பது மாதம் கரெக்டாக வரணும். மாதம் மாதவிடாய் கரெக்டா வருத பெண்கள் இருக்காங்க இல்லையா? வராத பெண்களுக்கு அந்த அழுக்கு நின்றுடும். கர்ப்பப்பையில அழுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, பிளட் பீடிங், கரிச்சட்டி மாதிரி, உனிரத்த மாதிரி, இந்த பிளட் கலர் மாதிரி மாறி வரும். அது மாதிரி உள்ளவங்களுக்கு கர்ப்பப்பையில நோய்கள் தொற்று உண்டு. பெண்கள் எத்தனை நாள் பீடிங் போவோம்? 3 days 5 days 7 days டிபெண்டிங் அந்த பொண்ணுங்களை பொறுத்து சார் பீடிங் போவோம் இல்லையா? அது மாதிரி நல்லா போகணும். சரியா போகலன்னா புற்றுநோய் வரும். சரியா போகலன்னா புற்றுநோய் வராது. மாதம் தள்ளி போறது, 3 மாசம் 4 மாசம் உதரம் சரியா போகாம இருக்கிறது, அந்த கட்டி உள்ள ஃபார்ம் ஆகுது பாருங்க. அப்பதான் பெண்களுக்கு கர்ப்பப்பையில நோய் தொற்றுகள் வருது. மாதவிடாய் மாசம் வரணும். பெண்களே மாதவிடாய் மாசம் வரலன்னா கண்டிப்பா மருத்துவரை ஆலோசனை பண்ணணும்.
சார் சம்டைம்ஸ் வந்து ஒரு மாசம் வராம இருக்கும், அடுத்த மாசமே வந்துருமே சார் ப்ராப்பரா அவங்களுக்குலாம். நான் வராத பெண்கள் பத்தமா பேசிக்கிறேன், கிறுக்கு மரக்கா கேள்வி கேட்கிறேன் நியாயமா? சார் நான் கரெக்டா தான் சார் கேள்வி கேட்கிறேன், நீங்க தான் சார் கிறுக்கு மரக்கா நீங்க பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. வராத பெண்கள் சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்லிட்டு நீ புரிஞ்சுக்க மாட்டேன் சார். நான் புரிஞ்சுக்கிறது சார், நேர்கள் புரிஞ்சுக்கிட்டா நான் என்ன சொன்னேன்னு முதல்ல புரிஞ்சுக்கினியா? நான் புரிஞ்சுக்கிட்டதுனால மாதம் மாதவிடாய் வரணும், கரெக்டா வரணும், 30 நாளைக்கு ஒரு முறை வரணும், 29 நாளைக்கு ஒரு முறை வரணும். இது மாதிரி வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன். வந்த பெண்களுக்கு ஏன் பிரச்சனை வருதுன்னு கேக்குறீங்க நீங்க. மந்த்லி பீரியட் வந்துச்சுன்னா பிரச்சனையே அவங்களுக்கு இல்ல சார். நிறைய பேருக்கு அது மாதிரி இருந்துமே சில பேருக்கு வந்து கர்ப்பப்பை புற்றுநோய் எல்லாம் வருது சார். கர்ப்பப்பையில வந்து கட்டி ஃபார்ம் ஆகுறதுமா, கர்ப்பப்பையில பைப்ராய்டு கட்டி, சாக்லேட் கட்டி, பிசிஓடி, பாலிசிஸ்ட் ஓவரின்னு சொல்றாங்க இல்லையா, இது மாதிரி கட்டிகள்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த கட்டினால் பாதிப்பு தான் கேன்சர். இது எல்லா பெண்களுக்கும் வராது, 100 பெண்களுக்கு 10 பெண்களுக்கு அது மாதிரி வருது. பராமரிப்பு இல்லாத பெண்கள் கேர்ள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 5ஆம் தேதினா அடுத்த 5ஆம் தேதி மென்சஸ் வந்துடணும், இன்னைக்கு 10ஆம் தேதி அடுத்த 10ஆம் தேதி மென்சஸ் வந்துடணும். இப்படி கரெக்டா வந்துச்சுன்னா நார்மல், வரலையா உடனே மருத்துவரை அணுக வேண்டும், ஆலோசனை பெற வேண்டும். என்னடா மாசம் மாசம் அந்த மென்சஸ் வராம போச்சுன்னு, அப்ப அந்த அழுக்கு என்ன ஆகுது, உள்ள ஸ்டாக் ஆகுது, அது என்ன ஆகுது, கட்டி ஆகுது, கட்டினா ஆகுது கேன்சர் ஆகுது. புரியுதா? எல்லாத்துக்கும் தலையாட்டு கிடைக்கிறமா சார்? எனக்கு நேர்களுக்கு புரிஞ்சா பார்த்தா சார், பல முறை சொல்லிட்டேன் சார். இது வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்த क्वेश्चन என்ன டைரக்டர் சார் கேட்க சொன்னா நான் கேக்குறேன் சார். கமெண்ட் பாக்ஸ்ல வருது, கமெண்ட் சார் டைரக்டர் சார் கேட்க சொன்ன क्वेश्चन தான் சார் உங்ககிட்ட கேட்க முடியும். சொல்லமா, கமெண்ட் பாக்ஸ்ல வருது, கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லாத. இயற்கையாவே பெண்களுக்கு இது வரும், புரியுதா? வர பெண்களுக்கு உங்களுக்கும் ஒரு அனுபவம், இது உங்களுக்கும் 4 ஃப்ரெண்டு கிட்ட வந்து கேட்டா சொல்லலாம். எங்க பழனி சார் சொன்னாரு, பராமரிப்பு இல்லாத மென்சஸ், சுத்தம் இல்லாத மென்சஸ். சுத்தனா பெண்கள்லாம் சில பேர் இப்பெல்லாம் வந்து அந்த மென்சஸ் வந்து கிளீனா பேட் வச்சு சுத்தம் பண்ணாம அதில் டிசீஸ் ஆகி அதில் தொற்று நோய் வந்து அது வந்து சில பேருக்கு வியாதியா வரும், கேன்சர் ஆகும். ஓகே, கண்டிப்பா நேயர்களுக்கு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ வந்து நம்ம டாக்டர் சார் சொல்லியிருக்காரு, பராமரிப்பு இல்லாம நீங்க இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கும் கேன்சர் வரலாம் அப்படிங்கிற மாதிரி. அதோட முடிஞ்சிடும் நினைக்கிறீங்களா? அப்புறம் என்ன சார் ஆகும்? அந்த கர்ப்பப்பையில புற்றுநோய் எல்லாம் வந்துச்சுன்னா திருமணம் ஆகாத பெண்களுக்கு, திருமணமான பெண்களுக்கு, குழந்தையே இல்லாதவங்களுக்கு எல்லாம் குழந்தை பிறக்க கஷ்டம். கேன்சர் வருது கர்ப்பப்பையில, கர்ப்பப்பையில புற்றுநோய் வந்தா என்ன பண்ணுவாங்க, கர்ப்பம் எடுத்துருவாங்க இல்லையா, அப்புறம் எப்படி குழந்தை நிற்கும். அதனால கர்ப்பப்பையில பிரச்சனைனாவே பயப்படணும் பெண்கள், பயத்தோட இருக்கணும். ஐயோ நம்மளுக்கு டேட் வரலையே, நம்மளுக்கு தீட்டு படலையே. அதிகமா எல்லா பெண்களுக்கும் 5 நாள் போகுது, நம்மளுக்கு 1 நாள் தான் போகுது, அப்ப சம்திங் ஏதோ ப்ராப்ளம் விலகுது, அந்த ஃபீல் வரணும், உடனே மருத்துவரை ஆலோசனை பெறணும். கண்டிப்பா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சார் சொன்னது வந்து நீங்க கேட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இனிமே வந்து கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா தெளிவா கமெண்ட் பண்ணுங்க. கொஸ்டின் சாருக்கு வந்து அப்பப்போ எனக்கு புரியலன்னு சார் சொல்றாரு. சோ தெளிவா கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது சொல்லணுமா சார்? அவ்வளவுதானே சார்? நீங்க வேற ஏதாவது சொல்லிட்டே இருக்கணும் சார். நான் என்ன சார் சொல்றது, நான் வர கேள்வியை உங்க கிட்ட கேட்டு சொல்றேன் சார். நீங்க தான் சார் சொல்லிருக்கீங்க. ஆமா சார், அதான் சார் நேர்கள் கேட்கலன்னா அதுக்கு ஏன் மேல கோபப்பட்டு சார். கண்டிப்பா நீங்க கேட்கலன்னா ஏன் மேல கோபப்படுறாங்க டாக்டர் சார். கண்டிப்பா தயவு செஞ்சு கேட்டுருங்க மக்களே. சொல்லிட்டேன் சார். முதல்ல ஆண்கள் மக்களை கேட்க சொல்லுமா. அதெல்லாம் வந்து ஆண்கள் தெளிவா கேட்டுதான் சார் இருக்காங்க, பாத்துட்டு தான் சார் இருக்காங்க. எனக்கு ஆமா சார், கண்டிப்பா பார்த்தாங்கன்னா நல்லவங்க, பார்க்கலன்னா கெட்டவங்க. கண்டிப்பா கெட்டவங்க சொல்ல வரல, அதாவது ஒரு பிரச்சனையை வந்து நம்ம தெளிவா சொல்றோம், அதை கேட்டாங்கன்னா ஆரோக்கியமா இருக்க போறாங்க, கேட்கலன்னா ஆரோக்கியம் இல்லாம போக போறாங்க. நேயர்கள் எல்லாருமே வந்து கேட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ வந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியாம இருப்பீங்க இல்லையா. பேரண்ட்ஸ் கிட்ட கேட்க முடியாது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்க முடியாது, இந்த மாதிரி ஷேர் பண்ண முடியாத கேள்விகள் எல்லாத்துக்குமே நாங்க பதில் சொல்லிட்டு இருக்கோம். சோ நிகழ்ச்சியை கண்டிப்பா பாருங்க. அடுத்தது உங்களுக்கு ஏதாவது இதே மாதிரி கேள்வி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நிகழ்ச்சியை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் டு ஆல். லவ் யூ டு ஆல். பை பை அண்ட் டேக் கேர்.